தேனி தொகுதி இரட்டை இலைக்குத்தான். அமைச்சர் மூர்த்தி இப்போதே ராஜினாமா செய்யலாம். எதிர் சவால் விட்ட ஆர்பி உதயகுமார். தேனி பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறாவிட்டால் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறிய அமைச்சர் மூர்த்திக்கு வெற்றி எங்களுக்குத்தான், இன்றே பதவியை விட்டு விலகுங்கள் என ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். தேனி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது தேனி தொகுதியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் நிச்சயம் வெற்றி பெறுவார். அப்படி வெற்றி பெறாத பட்சத்தில் தனது கட்சி பொறுப்பு, அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வேன் என பேசியிருந்தது பெரும் பரபரப்பை கிளப்பியது. தேனி லோக்சபா தொகுதிக்குட்பட்ட மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை சுவாமி கோயிலில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், அமைச்சர் மூர்த்தி, கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வழிபட்டனர். அலங்காநல்லூரில் நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் மூர்த்தி பேசும் பொழுது, கடந்த லோக்சபா தேர்தலில் 40க்கு தேனியை தவிர்த்து 39இல் வெற்றி பெற்றோம். தேனி தொகுதிகள் தோற்றதற்கு சோழவந்தான் சட்டசபை தொகுதியில் குறைவான ஓட்டுகள் பெற்றதே காரணம். தேனியில் தோற்ற வருத்தம் முதல்வருக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் இன்றும் உள்ளது. இங்கு பொறுப்பில் உள்ளோருக்கு பொறுப்பு இல்லை. கட்சிக்காரர்களிடம் நேரில் சென்று பேசி அழைத்து வராமல் அலைபேசியில் அரசியல் செய்தால் எப்படி உருப்படும்? உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் ஒதுங்கி விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். பாலில் தண்ணீர் ஊற்றுவது போல் பொய் பேசுவதை விடுங்கள். பின் மூர்த்தியின் பேச்சு, நடவடிக்கை எப்படி இருக்கும் என உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு வாய்ப்பு தராதீர்கள். வேதனையுடன் இங்கு நின்று பேசுகிறேன். இன்று வருவதாக சொன்ன வாகனங்கள் 10,000 பேர் எங்கே? முதல்வர் இரவு பகலாக உழைக்கிறார். இன்று நடந்தது அத்தனையும் துரோகம். இது எனக்கோ தங்க தமிழ்ச்செல்வனுக்கோ அல்ல, உங்களை கட்சியில் ஆளாக்கிய முதல்வருக்கு செய்துள்ள துரோகம். நான் ஏதேனும் பச்சையாக சொல்லிவிடுவேன். நிருபர்கள் எழுதி கொண்டாலும் பரவாயில்லை, உண்மையை சொல்கிறேன். தங்க தமிழ்ச்செல்வன் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை எனில் நான் மறுநாளே வடக்கு மாவட்ட செயலர், அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்து விடுவேன் என்று கூறினார். தங்க தமிழ்ச்செல்வன் அதிகமான ஓட்டை ஜெயிக்கிறேன்னா மறுநாள் ராஜினாமா பண்ணிடுவேன். மந்திரியை ராஜினாமா பண்ணுவேன், மாவட்ட செயலர். ஏன்னா ஒரு நன்றி உள்ளவங்களை பதவியில போடுறீங்க. இன்னைக்கு 350 வாகனத்துல வரப்ப கேவலப்படுத்திட்டாங்க. இருக்க பொறுப்பாளர்கள் என்ன அறிவு இருக்க சகோதரிகளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். யார் உட்கார்ந்து இருக்கணும்? ஒரு சகோதரிகள் நெருப்பிட்டு கேவலம். கட்சி ஒரு இயக்கம் நடத்துறதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே தமிழ்நாட்டுல கடைசி இடத்துல அந்த ஜோலம் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சாலும் இன்னைக்கு எல்லா வாரம் பண்ணா கூட இந்த தொகுதியை ஜெயிக்கிறத நம்ம உணர்வு உரிய மானகட்டத்தனமா உணர்வே இல்லாம எதுக்காக இத்தனை நாள் இருந்து கோயில் போறீங்க? எவனுக்குமே உணர்வு இல்லை. பொறுப்புல இருக்கிறாங்க. அந்த பொறுப்பை ஒழுங்கா கடைபிடிச்சு கட்சிக்காரர்கள் அணுகி கட்சிக்காரர்களை போய் உட்கார வச்சு பேசி என்னன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சோழவந்தான் தொகுதியில நான் சட்டமன்ற உறுப்பினரை இனி ஆக்கினதை வச்சுதான் இன்னைக்கு இந்த அமைச்சர் கூட்டத்துக்கு வந்திருக்கேன். ஏன் உங்களால பண்ண முடியல? அரசியல் பண்ணா எப்படி உருப்படும்? முதல்ல பொய் சொல்றதை விடுங்க. பொய் சொல்றதை விட்டுட்டு இந்நிலையில் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறுகையில், திமுக அமைச்சர் தேர்தல் முடிவு வரும் வரை காத்திருக்க வேண்டாம், இன்றே பதவி விலகுவதாக ஆளுநர் மாளிகைக்கு கடிதம் எழுதுங்கள். ஏனென்றால் வெற்றி எங்கள் வேட்பாளருக்குத்தான். தேனி தொகுதியை பொறுத்தவரையில் மக்களுக்கு தெரிந்த ஒரே சின்னம் இரட்டை இலைதான். திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் ஆகியோரை பார்க்கும் போது மக்களுக்கு இரட்டை இலை சின்னம் தான் ஞாபகத்திற்கு வரும். மின் கட்டண உயர்வு, போதைப் பொருள் கடத்தல் என திமுக மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். எனவே எங்கள் வேட்பாளர் நாராயணசாமி வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்துள்ளார்.